ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புது கேம் ப்ளே வீடியோ போட போகிறோம். இந்த கேம் பேர் வந்து மைன்கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம நிறைய காகிள் ஸ்டோன், நம்ம கேவ் உள்ள போய் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கீழே போகிறோம். போயிட்டுருக்க இடத்துல நிறைய காகிள் ஸ்டோன் இருக்குது. இப்போ நம்ம ஒரு படிக்கட்டாக ஸ்டெப்பாக இறங்கி போட்டிருக்க சைட்லலாம் டார்ச் வச்சு தான் போகணும். பாருங்கள், அடுத்தடுத்த ஸ்டெப்பை நீங்கள் 3 பிளாக்கை உடச்சி போகணும். நடுவில் நிறைய புது பிளாக்லாம் வரும். நான் சொல்கிறேன், பார்த்துட்டே இருங்க. இந்த பிளாக் பேர் கிரேவல். சைடில் இருக்கு பாருங்க. அண்ட் இது மீதி மொத்த இடத்துலையே காகிள் ஸ்டோனு, வேறு புது பிளாக்லாம் இருக்கும். இப்போ ஒரு இடத்துலையும் இப்போ கிரேவல். இந்த பிளாக் பேர் வந்து கிரேவல். இதை நீங்கள் ஷவல் வச்சுனோன்னா ரொம்ப ஸ்பீடாக போகும். கொஞ்சம் இந்த கிரேவல் நீங்கள் ஒரு பிளாக் உடைக்கணும், மேலே அது உளுந்துகிட்டே இருக்கும். இப்போதைக்கு என்கிட்ட ஷவல் இல்லாததுனால நான் பிக்காக்ஸை வச்சு நோண்டிகிட்ருக்கேன். பார்த்துட்டே இருங்க. கொஞ்சம் ஒரு மீட்டருக்கு அப்புறம் டார்ச் வச்சு போகணும். இப்போ லைட்டாக இருட்டாக இருக்கும், லைட்டாக தெரியாது. நான் இப்போ டார்ச் வைக்கிறேன் பாருங்கள். அதுவும் இல்லாமல் நடுவில் ரேர் அப்டேட்ஸ்லாம் காமிக்கிறேன். இது வந்து புது பிளாக். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம போயிட்டு இப்போ ரொம்ப கீழே போனால் டைமண்ட், ரெட் ஸ்டோன் அப்படி நிறைய கிடைக்கும். நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ இருட்டாக இருக்கும், டார்ச் வைக்கணும். இப்போ நான் நடுவில் நிறைய புது அப்டேட்ஸ்லாம் காமிப்பேன். இன்றைக்கி கீழே போன் பக்கத்தில் பார்த்தாவே தெரியும், ஒரு இது மாதிரி இருக்கும். அது வந்து டாகி ஹார்மர் புது அப்டேட். இப்போ ஏதோ பாருங்கள், இதை கோல். நீங்கள் இதை பண்ணும் போது ஒரு எக்ஸ்பி கிடைக்கும். இப்படி தான் போகணும். எக்ஸ்பி கிடைச்சாலும் விட்டுருங்க, அப்புறமா கூட வந்து எடுத்துக்கணும். இப்படி எல்லா இடத்துலையும் போகணும். இப்போ இருட்டாக இருக்கணும். நான் இருங்க, அந்த டாகி ஹார்மரை காமிக்கிறேன் கொஞ்ச நேரத்தில் இருங்க. பிக்காக்ஸ் நான் இப்போ அயன் பிக்காக்ஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ அயன் கிடச்சா நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கொஞ்சம் தூரம் அயன் பிக்காக்ஸ் உடைய போகுது. எனக்கு கொஞ்ச நேரத்தில் அடுத்தது நான் ஸ்டோன் பிக்காக்ஸு அப்படிலாம் காமிக்கிறேன். இப்போ அயன் பிக்காக்ஸ் கொஞ்ச நேரத்தில் உடஞ்சிடும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எதுவும் வரல இன்னும். பார்ட் 2ல் எங்கேயாவது டைமண்ட் கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 2ல் டைமண்ட், பிக்காக்ஸ் அப்படி எதாவது கண்டுபிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரேர் ஐட்டம்ஸ். எனக்கு கொஞ்சம் தூரத்தில் இந்த டாகி ஹார்மரை பற்றி காமிக்கிறேன். இப்போ பிக்காக்ஸ் உடஞ்சி போச்சுன்னா நீங்கள் இப்போ புது பிக்காக்ஸ் எடுத்துக்கணும், ஸ்டோன் பிக்காக்ஸ். இப்போ நான் டார்ச் செஞ்சுக்கிறேன். கோலு ஸ்டிக்ஸ் வச்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் வுட்டை ஸ்மெல்ட் பண்ணி கூட டார்ச் எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் இல்லாமல் இந்த புது அப்டேட்டில் நிறைய டாகிஸ் இருக்குது. ஒரு இடத்துக்கு ஒரு டாகிஸ் இருக்கும். அது இல்லாமல் டாகிஸ்க்கு ஆர்மர் போடலாம். இந்த ஆர்மர் எப்படி கிடைக்கும்னா, ஏதோ ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி ஒரு ஓடு. இந்த ஓடு வந்து டெசர்ட் பக்கத்தில் ஒரு ஆரஞ்சு லெட்ரி இருக்கும் தெரியுமா, அங்கே தான் இந்த போன் இருக்கும். இப்போதைக்கு நான் கிடைக்கும்னு பண்ணுறதுக்காக நான் சைடில் போயிட்டுருக்கேன். அயன் இந்த டிஸ்டன்ஸில் செல்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதனால தான் நான் சைடில் போயிட்டுருக்கேன். இங்கே தண்ணி எதுனால வரலாம், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஸ்டன்ஸில் சில டைம் அயன் கிடைக்கும். பட் நியூ அப்டேட்டில் இன்னும் கொஞ்சம் கீழே போகணும். நான் கொஞ்சம் இடத்துல கீழே போவேன். இதில் நிறைய பிக்காக்ஸ் இருக்குது. நீங்கள் முதல்ல வந்தோன்னா உட்டன் பிக்காக்ஸ் எடுத்து ஸ்டோன் பிக்காக்ஸில் வச்சு அயன் பண்ணி அயனை ஸ்மெல்ட் பண்ணி அயன் பிக்காக்ஸ் பண்ணணும். அம்மா ரொம்ப கீழே போனீங்கன்னா பெட்ராக் பக்கத்தில் டைமண்ட் இருக்கும். டைமண்ட் பிக்காக்ஸை வச்சு லாவோ தண்ணியை சேர்த்து ஒப்சிடியன் செஞ்சு பண்ணு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதுதான் டாகி ஆர்மர் நியூ அப்டேட். இதை வச்சு டாகி அடித்தா நிறைய நாள் இருக்கும். போன் வச்சு தான் நீங்கள் டாகியை டேம் பண்ண முடியும். உல்ஃப் ஆர்மர்.
எங்கனால தண்ணி வரல, கொஞ்ச நேரத்தில் தண்ணி வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்படி நீங்கள் எவ்வளோ நோண்டுறீங்களோ பார்ட் 4ல் நம்ம எக்ஸ்பி ஃபார்ம் கேட்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டுருக்கோம். இப்போ இருட்டாக இருக்குங்க, டார்ச் லைட் வைக்கிறேன். பட் டார்ச் லைட் வைக்காமல் போனால் கொஞ்சம் டார்ச் லைட் வச்சே போங்க. ஏன்னா நடுவில் கேவ் ஏதாவது வந்தால் பார்க்க முடியாது. வீடியோ லாஸ்ட்டில் நான் ஏதாவது கேவ் இருக்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறேன். இப்போ ஸ்டோன் பிக்கேக்ஸ் உடஞ்சிச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், எமரண்டில் இருக்குது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டுருக்கோம். இப்போதைக்கு நான் இங்கே போயிட்டுருக்கேன். எனக்கு கொஞ்ச நேரத்தில் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இது நியூ பிளாக். இதை வச்சு எந்த பிளாக் வச்சுனாலும் எதுனாலும் செய்யலாம். ஸ்லாப் செய்யலாம், ஸ்டேர்ஸ் செய்யலாம், எதுனாலும் செய்யலாம். பார்ட் 5ல் நம்ம நெதருக்கு போகலாம். இப்போ நான் பின்னாடி போகிறேன்னு நினைக்கிறேன். சரி தரல, முன்னாடி போகும்போது இப்போ நான் கீழே தோன்றேன். ஏன்னா இந்த இடத்துல மொத்தமே அயன் கிடைக்கல, அதனால கீழே தோன்றேன். இப்போ போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இந்த வெர்ஷன் வந்து பேட்டா வெர்ஷன். போயிட்டுருக்கேன், கொஞ்ச தூரம் போயிட்டுருக்கேன். இப்போ நான் போயிட்டுருக்கோம். கொஞ்ச நேரத்தில் ஏதாவது கிடைக்கான்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நான் இந்த இடத்துல நோண்டுறதா விட்டுட்டேன், அதனால் நான் வெளியே போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட 2 பெட் இருக்கும். பெட்டை வச்சு தான் ரீச் பாயிண்ட் பண்ணணும். இல்லாட்டி நீங்கள் முதல்ல எங்கே ஆரம்பிச்சிங்கன்னா அந்த இடத்துலேருந்தே வந்துடும். இப்போதைக்கு நான் இந்த இடத்துலேருந்து தோன்றேன். இந்த இடத்துல வில்லேஜ்லாம் இருக்கும், நான் அப்புறமா காமிக்கிறேன். வில்லேஜ் எடுத்தோன்னு கிடைக்காது, நான் கொஞ்சம் தேடி வந்ததுக்கப்புறம் தான் கிடச்சிச்சு. நான் சொல்கிறேன். இப்போ என்ன கொஞ்சம் தூரம் போனால் அயன் எதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். நடுவில் ஏதாவது தண்ணி வந்துச்சுன்னா சொல்கிறேன். ஆக்சுவலி நான் அந்த வில்லேஜ்லேருந்து நான் மலையிலேருந்து தான் இருந்தேன். கீழே தண்ணி இருந்தாலும் இருக்கும். நான் தண்ணி இருந்துச்சுன்னா காமிக்கிறேன். தண்ணியில் உங்களால் போட் செய்ய முடியும், ஸ்விமிங் பண்ண முடியும். கிரேவல் திருப்பி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி இங்கே இருந்தாலும் இருக்கும். சில இடத்துல கிரேவல் இருந்தால் தண்ணி இருக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கிரேவல் வரத்துக்கு முன்னாடி அங்கே டார்ச் வச்சுன்னா அந்த கிரேவல் மொத்தமாக உடஞ்சிக்கும். அந்த ட்ரிக் தான் இப்போ ட்ரை பண்ணுறேன். நான் இப்படி வச்ச வேஸ்ட்டு தான், பரவாயில்ல. இப்போ சாண்ட் வந்துச்சுன்னா இங்கே தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தண்ணி இருந்தால் காமிக்கிறேன். இப்போ சாண்ட் இருக்குன்னா தண்ணி இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் தண்ணி இருந்தால் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பின்னாடியே போயிருங்க. தண்ணி வந்துச்சுன்னா உங்களால் கொஞ்சம் தூரம் மூச்சு வர முடியும். அங்கே பபிள்ஸ் வர பாருங்கள். ஆனால் அங்கே ஒரு 10 பபிள்ஸ் இருக்கும். அதை முடிஞ்சிச்சுன்னா உங்களால் வெளியே வந்துடும்ல, டவுட் ஆயிடுவீங்க. தண்ணி வந்துச்சுன்னா காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வந்துருச்சு. பாருங்க, இந்த இடத்துல நான் காகிள் ஸ்டோன் வச்சு மூடிக்கிறேன். எந்த இதை வச்சுனாலும் மூடலாம். இப்போதைக்கு என்கிட்ட காகிள் ஸ்டோன் தான் நிறைய இருக்குது, அதனால் அதை வச்சு மூடிக்கிறேன். இப்போதைக்கு நான் காகிள் ஸ்டோனை வச்சு முடிக்கிறேன். இப்போ இந்த இடத்த கரெக்டாக மாற்றி வெளியே போக பார்க்குறேன். நான் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள். நான் வெளியே வரேன். இந்த இடத்துல தான் தண்ணியிலேருந்து வெளியே வரும். பார்த்தீங்களா, அது சைடில் இருக்குது, கருப்பு கலரில் இருக்குது ஸ்குவிட். நான் சரிங்களா சைடில் பபிள்ஸ் இருக்கும்னு. பார்த்தீங்கன்னா நான் மேலே ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ கீழே இருக்கேன். அங்கே நீங்கள் 3 ஆடு அடித்து தான் பெட்டு செய்யணும். அம்மா இங்கே பம்கின்ஸ் இருக்கு. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மேலே போய்ட்டு காமிக்கிறேன். மேலே பார்த்து 2 நிமிஷமாக தான் ஆகும். இருங்க போவோம். நீங்கள் என்ன பண்ணால் இருங்க, கார்டியன் வந்தால் வருவான். அவன் கார்டியன் கிடையாது, பட் வருவான். இருங்க அவனை காமிக்கிறேன். இதோ இவன் தான் ஜாம்பி வந்து தண்ணி உள்ள எரிஞ்சிட்டே போனானே இப்படி மாறிடுவான். இதுலேயே வேற ஒரு வகையும் இருக்குது. இவனே நைட்டு கூட வெளியே வருவான், பட் இவன் வெளியே வந்து எரிவான். இவன் வந்து கையில் ஒரு கம்பு வச்சு நம்மளை அடிப்பான். ஸோ தண்ணி உள்ள இறங்கினா சேஃபாக இருக்கணும். இப்போ கொஞ்சம் தூரம் நான் மேலே போயிட்டு வரேன். இருங்க, மேலே தூரம் போகணும். இந்த மவுண்டன் மேலே ஸ்டார்ட் பண்ணது. இப்போ நம்ம தண்ணி உள்ள இருக்கோம். இப்போ இருட்டாயிட்ருக்கு. நான் போயிட்டுருக்கேன். இங்கே இந்த கேமில் நிறைய புது வெர்ஷன் வந்திருக்கு. நான் அப்புறமா பார்ட் 6 அப்படி 5 அப்படி எதாவது காமிக்கிறேன்.
இல்லை புது புது மாப்ஸ் கூட வந்திருக்கு, 2-3 புது மாப்ஸ் கூட வந்திருக்கு. நான் அடுத்த வீடியோவில் எங்கேயாவது போனால் காமிக்கிறேன். இப்போ நம்ம கிட்டத்தட்ட மேலே வந்துட்டோம். நான் பெட்டில் தூங்கணும். பெட்டில் தூங்கினா தான் மார்னிங் ஆகும், பாயிண்ட் செட் ஆகும். அங்கே ஹார்ட் பக்கத்தில் பாருங்கள், பாயிண்ட் செட் ஆகும்னு எதாவது காமிக்கும். பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஸ்டார்ட் ஆகணும், கீழே வரைக்கும் போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தூங்கணும். சைடில் பார்த்தா தெரியும் வில்லேஜர் இருக்கான். இப்போ நான் தூங்குறேன். பாயிண்ட் செட்டுன்னு வர பாருங்கள், லீவ் பெட்டில் இருக்குது. சைடில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாயிண்ட் செட்டு வரல, பரவாயில்ல. இப்போ பாருங்கள் நம்ம வெளியே இருந்தோமா, இப்போ எல்லா இடமும் இப்படி தான் இருக்கும். இப்போதைக்கு நான் இந்த இடத்த உடச்சிக்கிறேன். எனக்கு உட்டு கிட்டத்தட்ட ஒரு கிராஃப்டிங் டேபிள் செய்கிறதுக்கு தேவைப்படுது. இங்கேருந்து உட்டு எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு ஏன்னா உட்டு எடுக்க முடியல, ஆனால் அதனால் இங்கே இருக்க எதாவது தூக்கி போடணும். ஆக்சுவலி நான் அங்கே இருக்க செஸ்ட்டில் நிறைய வச்சுருக்கேன். அந்த இப்போ செஸ்ட் உள்ள வச்சிடணும். செஸ்ட் உள்ள ஏதாவது வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். செஸ்ட் உள்ள வச்சுருந்தீங்க உட் எடுத்துடலாம். இப்போ நீங்கள் முதல் இப்படி தான் பண்ணணும். உட் எடுத்து உட்டை வச்சு இப்படி நார்மல் ஓக்கா மாற்றி இப்போ கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். கிராஃப்டிங் டேபிள் வந்து செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே நான் காமிக்கிறேன். கிராஃப்டிங் டேபிள் எங்கே இருக்குது? கிராஃப்டிங் டேபிள் இருங்க காமிக்கிறேன். இப்போ எங்கே இருக்கா? இப்போ அது இருக்குது பாருங்கள் கிராஃப்டிங் டேபிள். இது செஞ்சு இப்போ நீங்கள் செஸ்ட் உள்ள போய்ட்டு எடுத்து முன்னாடி அங்கே 10 இருக்குல்ல, அதுலேயாவது ஒன்று வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வச்சதுக்கப்புறம் அங்கே எங்கேயாவது ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு நீங்கள் இப்போ இங்கே கத்தி மாதிரி இருக்குதுன்னு சர்ச் பண்ணால் ஸ்டோன் பிக்ஆக்ஸ், அயன் பிக்ஆக்ஸ் எல்லாம் வரும். இருங்க, என்னோடய காகிள் ஸ்டோன் கீழே வந்துருச்சு, நான் எடுத்துக்கிறேன். இருங்க. ஓகே, இப்போ எடுத்துக்கிறேன். இப்போ திருப்பி மைனிங் போகலாம். இப்போ அங்கே உள்ள தண்ணி வந்திருக்கும், வேணால் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சைடில் போகலாம். போயிட்டுருக்கோம். சொன்னால ஃப்ரெண்ட்ஸ், கீழே பாருங்கள் நிறைய தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணியை அடைக்கணும்னா இப்போ அங்கே தண்ணி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ போயிட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ நிறைய இது இருக்குது, பார்த்துட்ருக்குங்க பாருங்கள். இப்போ தண்ணி முன்னா அதே இடத்துல நான் காபிள் ஸ்டோன் வச்சு தெரியுமா, அதே இடத்துல நீங்கள் அதே பிளாக்கை வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வச்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படியாவது இந்த இதை மட்டும் ஷவல் கொண்டு வாங்க. இந்த இடத்துல தண்ணியாக இருக்குன்னா மூடிக்கோங்க. உங்களுக்கு ஃபுட் இல்லைன்னா கூட அங்கே சிக்கன் மாதிரி தெரியுமா, கையில் கேரட் வச்சு சாப்பிட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்புறமா காமிக்கிறேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் எல்லாமே நடக்கும். உங்களுக்கு எது வேணால் மைண்ட் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப கீழே போனோன்னா பெட்ராக் வரும். பெட்ராக் வந்து உங்களால் உடைக்க முடியாது, எது பண்ணாலும் உடைக்க முடியாது. நான் பார்ட் 10 பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். 10ல் வந்து நெதரைட் வேணால் எடுக்கலாம். நெதரைட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதை வச்சு பெட்ராக் உடைக்க முடியுதான்னு பார்க்கலாம். இப்போ போயிட்டுருக்கேன், கொஞ்சம் தூரம் போகிறேன், இன்னும் நிறைய நேரம் இருக்குது. இப்போ போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நான் மைண்ட் பண்ணி ஒரு பிளாக்கும் வச்சு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இப்போ நம்ம நிறைய பிளாக்ஸ் இருக்கும். இப்போ எப்போயாவது நம்ம எக்ஸ்பி ஃபார்ம் கூட கட்டலாம். எக்ஸ்பி ஃபார்ம் எதுக்குன்னா நமக்கு எக்ஸ்பி கிடைக்கும். 4th பார்ட் 5th பார்ட் எப்போயாவது கட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இப்போ நம்ம போயிட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் தெரியுமா? இப்போ நம்ம எங்கன்னா போகலாம். இப்போதைக்கு என் பிக்காக்ஸ் உடஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஆனால் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இப்போ நான் ஏரோ தூக்கி போட்டு தெரியுமா, எனக்கு அந்த காபிள் ஸ்டோன் இல்லைன்னா தான் தூக்கி போட்டேன். இப்போதைக்கு நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டுருக்க நேரில் ஏதாவது வருதான்னு பார்ப்போம். இப்போதைக்கு என்கிட்ட எந்த அயனுமே இல்லை. நடுவில் ஏதோ கேவ் கிடச்சிச்சுன்னா காமிக்கிறேன் ஏதாவது அயன். இப்போ இருங்க, நான் வெளியே போயிட்டு வரேன். வெளியே போகிறேன் மைனிங்கை விட்டு. நீங்கள் ஒரு இடத்துல பெட்ராக் வர வந்தீங்கன்னா என்னோடய சைடில் போய் தேடலாம்.
டைமண்ட் கிடச்சாலும் வாய்ப்பு இருக்குது. இங்கே ஒரு இடத்துல டைமண்ட் கிடச்சிச்சுனாவே இன்னொரு பக்கத்தில் போய் தேடுங்க, டைமண்ட் கிடச்சாலும் கிடைக்கும். இப்போ மேலே வந்துட்டுருக்கோம். இப்போ நான் கேவுக்கு ஏதாவது போகலான்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் நான் டாகி தேடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆர்மர் என்கிட்ட சும்மா தான் இருக்குது. நான் டாகி தேடணும். அம்மா டாகி இருக்கான்னு காமிக்கிற வேறு ஏதாவது புதுசாக டாகி. நான் கேவுக்கு போகிறேன். எங்கே போச்சு? இது இருக்குது. இப்போ போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு இடம் இல்லை, அதனால் புது இடத்துலேருந்து போகிறேன். இப்போ எங்கே போகிறது? இது இருக்குது. இப்போ சைடில் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல சில டைம் அவுட் ஆகிருக்கேன், ஆனால் பாருங்கள். இதுக்கப்புறம் எங்கே போகணும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். மேலே தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் தான் இருக்க முடியும். தண்ணியில் சாண்ட் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இது மாதிரி குட்டி குட்டி இடத்துல இதுதான் கேவு. இப்போதைக்கு நான் குட்டி கேவுக்கு தான் போயிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. தண்ணி இருக்க கேவ், இது மாதிரி குட்டி தண்ணி இருக்க கேவுனா உள்ளே எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். மேலே மேலே ஃப்ளவர்ஸ் இருக்குது, அம்மா எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ கொஞ்சம் தூரமாக போகிறோம். சில இடத்துல நிறைய ஃப்ளவர்ஸ் கூட இருக்கும், நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பாருங்கள், சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. நீங்கள் ஆடு அடித்து தான் உள்ளே எடுக்கணும். உள்ளே காமிக்கிற பாருங்க இருக்குது. உள்ளே ப்ளஸ் ஒரு மீட்டு நம்மளுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருங்க, நான் அந்த மவுண்டன் பேக் சைட் பின்னாடி எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ அங்கே சைடில் ஹார்ட் மாதிரி ஒரு லெக் பீஸ் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து உங்களை ஹெல்த்து. நீங்கள் சாப்பிட்லன்னா அந்த மொத்தமே குறைஞ்சிச்சுன்னா நீங்கள் அவுட் ஆயிடுவீங்க. ஒரு ஹார்ட்டாக போயிட்டே இருக்கும். இங்கே நிறைய ரெட் ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஹனிபியோட ஹனி கூண்டை நான் அப்போ காமிக்கிறேன். ஹனி ஃபார்ம் கூட கட்டலாம். ஆக்சுவலாக எண்டு போட்டலில் கட்டணும்னு நினைக்கிறேன். அப்புறமா காமிக்கிறேன். போயிட்டுருக்கோம். நிறைய பூ வரும்னு நினைக்கிறேன். இப்போ நடுவில் எவ்வளோ பூ வருமோ தெரியாது. சில இடத்துல ஃபுல்லாக பூ கூட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பாருங்கள், இப்படி ஆடு கூட இருக்கும். ஆடை வச்சு நீங்கள் ஏதாவது ஆடை வச்சா மீட் கிடைக்கும். மீட் இல்லை, வேறு ஏதோ கிடைக்கும். இப்போ எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு என் இன்வெர்டர் ஃபுல்லாக இருக்குது. நான் போகிறேன். சரி, நல்லா ஃப்ரெண்ட்ஸ், இப்போவே நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. என்ன கொஞ்சம் தூரத்தில் பாருங்கள், இப்போவே நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குன்னா வேறு ஃபுல் ஃப்ளேன் பிளேஸில் நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேணால் பாருங்கள், நான் சொல்கிறேன். அம்மா நிறைய இங்கே ரேபிட் இருக்கு பாருங்கள். ரேபிட்டுக்கு உங்களால் கேரட் தர முடியும். ஹார்ட் வந்துச்சுன்னா 2 பேரும் குட்டி போடுவாங்க. வேணால் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓடிட்டுருக்கு. இப்போ ஒரு குட்டி போட்டிருக்கோம். உங்களுக்கு எக்ஸ்பி கிடச்சிருக்கு பாருங்கள். எனக்கு 6ன்னு காமிக்கிறதுங்க. அதான் இப்போ ஃப்ளவர்ஸ் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளவர்ஸ் வந்தோன்னே நான் காமிக்கிறேன். வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த ஃப்ளவர்ஸ் இருக்க ஏரியா. எவ்வளோ நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மொத்த ஃப்ளாய்க்கில் அது நேச்சுரலாக வந்து ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் இங்கே கேவ் ஏதாவது இருந்துச்சு, நான் உள்ளே போய் காமிக்கிறேன். அயன் எப்படி இருக்கணும். இங்கே 2 ஆடு இருக்குது. அயன் கீழே இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அயன். இங்கேட்டு இதுதான் நீங்கள் ஸ்மெல்ட் பண்ணி ஒரு அயனாக கிடைக்கும். எடுத்துக்கிறேன். உள்ளே ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. இப்போதைக்கு வெளியே வந்துக்கிறேன். கேவ் இருக்குது. கேவ் உள்ள போனீங்கன்னா டார்ச் ஒரே இடத்துல வச்சுட்டு போங்க. இல்லாட்டி இங்கே வர இடத்த மறந்துடுவீங்க. எனக்கு தெரிஞ்சு முட்டு சந்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ போயிட்டுருக்கேன். நிறைய கிரேவல் பிளாக் இருக்குது. இப்படி ஏதாவது பஞ்சு மாதிரி கீழே வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அங்கே வந்துடாதீங்க. அந்த கிரேவல் பிளாக் வந்து கீழே வந்துட்டே இருக்கும். சில டைம் உங்கள் மேலே இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா புது பிளாக், அது பேர் காப்பர். மேலே எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். மேலே டார்ச் வைக்கணும். அது இல்லாமல் இதில் ஷீல்டு எல்லாம் செய்ய முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சைடில் மேலே எதுவுமே இல்லை. இப்போதைக்கு கொஞ்சம் நேரத்தில் வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி பஞ்சு இருந்தாவே பக்கத்தில் போயிடாதீங்க. பக்கத்தில் பிளாக்ஸ் கூட ப்ளேஸ் பண்ணுறாதீங்க. அம்மா உங்கள் பக்கத்தில். இப்போ இங்கே ஒரு பெரிய கேவ் இருக்குது. நான் உள்ளே போய் பார்ப்போம் ஏதாவது இருக்கான்னு. உள்ளே எதுவுமே இல்லை. அங்கே லாவா இருக்குது. இங்கே ஸ்கெலிட்டன்லாம் இருக்கான். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கெலிட்டன் அங்கே டேஞ்சரானவன். அம்மா அங்கே ஜாம்பி வில்லேஜர்லாம் இருக்கான். ஜாம்பி அதெல்லாம் பார்த்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அப்புறமா சொல்கிறேன். அம்மா இந்த இடத்துல ஏதாவது இருக்கா?
எதுவுமே இல்லை. இந்த க்ரீப்பர் பாருங்கள், நீங்கள் பக்கத்தில் போனால் 2-3 பிளாக் இப்போ பாருங்கள் வெடிச்சிருவான். இந்த இடத்துல வெடிச்சிருவாங்க. இப்படி பிளிங்க் ஆகணும்னா பக்கத்தில் வெடிச்சிருவான். பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் வெடிச்சுப்பான். கீழே ஸ்கெலிட்டன் இருக்கான்னு நினைக்கிறேன், அவனோட சவுண்ட் கேட்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கீழே ஸ்கெலிட்டன் இருக்கான், அவனுக்கு சரியாக தெரியாது. இன்னொரு க்ரீப்பர் வரான், வந்துட்டே இருக்கான். நான் அடித்து முடிச்சிட்டேன். இவன் தான் ஜாம்பி வில்லேஜர் இவனுக்கு அடித்தா வந்துடுவான். அம்மா இப்போ கீழே போய் பார்த்துட்ருக்கேன். ஸ்கெலிட்டன் அதோ இருக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர் எலும்பு குடும்பம் இருக்கானே அவன் தான் ஸ்கெலிட்டன். அவங்கள அடித்தா அவங்களுக்கு போன் கிடைக்கும். போன் தான் நான் 3 போன் வச்சிட்ருக்கேன். அந்த போனை வச்சு தான் உங்களால் டாகியை டேம் பண்ண முடியும். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், லாவாக இருக்குது. வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய், see you later.